இன்னைக்கு நான் ஸ்பெஷல் சொல்லவா இல்ல ப்ளூஃபர் வீடியோவை சொல்லவா? ப்ளூஃபர் தான். காலையிலே பிரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பிரான் மசாலா செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு வீடியோவும் ஷூட் பண்ணிட்டேன். பசிக்குதுன்னு வந்தாங்க. சரிங்க நீங்கள் அந்த ப்ரான் மட்டும் தான் ஃப்ரை பண்ண வேண்டிய வேலை இருக்குது, சரி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுன்னு சொல்கிறதுக்குள்ளே இப்படியாங்க பண்ணுவார். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தா நானே குளிச்சுட்டு வந்து ஃப்ரை பண்ணியிருப்பேன். சரி நான் கேஸில் போட்டுட்டு போகிறேன், ஃப்ரை பண்ணுங்கன்னு சொன்ன குத்தம் எப்படி ஆகிட்டாருங்க பாருங்க. நீங்கள் இதை தப்பாக பண்ணாதீங்க. ஆனால் ரெசிபி எல்லாம் கரெக்ட் தான். அந்த ஃப்ரை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கிட்ட இருந்து ஃப்ரை பண்ணுங்கள். வாங்க ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ இறால் கூட தேவையான அளவு உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா கருவேப்பிலை எறா மசாலா ரெடி. ப்ரான்ஸை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் பண்ண தப்பு அதுதான். அதனால கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கிட்டே இருந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலையில் தான் செஞ்சீங்களான்னு யாருமே நம்ப மாட்டாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.